இந்த பதிவில் பாருங்க. இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு பாருங்க. 2024 போன வருஷம் டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதுல 195வது கேள்வி 195வது கேள்வி இந்த கணக்கை போடுவாங்க. இதுல போன வருஷம் 2024 கேட்ட கேள்வி, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. ஆப்ஷன் ஏ 70.86, ஆப்ஷன் பி 708, ஆப்ஷன் சி 708.75, ஆப்ஷன் டி 775. இதே கணக்கு நம்ம கடந்த பதிவுல தனி வட்டின்னு போட்டிருக்கோம். தனி வட்டிக்கான சூத்திரம் SI = PNR/100. அதுக்கப்புறம் கூட்டு வட்டி போட்டோம். கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI = A அமௌண்ட் மொத்த தொகை A = P × 1 + R/100 the whole power n. அது ஒரு ஃபார்முலா. இதுக்கு இது மாதிரி 2 தான் கேட்பாங்க. ஒன்று 2 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அதை விட்டா 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். 2 ஆண்டுகளுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலா, 3 ஆண்டுகளுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலா. இது மாதிரி மெத்தட் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. மொத்தம் கூட்டு வட்டியிலேருந்து 2 கணக்கு, தனி வட்டியிலேருந்து 2 கணக்கு. அந்த கூட்டு வட்டியில அது டைரக்டா ஒன்று கேட்டுருவாங்க, இது மாதிரி ஒன்று கேட்பாங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு இங்க பாருங்க, 8th மேக்ஸ் புக், நம்ம சமச்சீர் கல்வி 8ஆம் வகுப்பு கணித புத்தகம். இதுல பாருங்க 144வது பக்கம் பாருங்க, லெஃப்ட் சைட்ல 144வது பக்கத்துல இந்த மேக்ஸ் இருக்குது. போன வருஷம் 2024 டிஎன்பிசி குரூப் 4 கேட்ட எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இது. மேக்ஸ் 8th மேக்ஸ் புக்ல இருக்குது, 144வது பக்கம். இது வாங்க போடுவோம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசல் தொகை கொடுத்துட்டாங்க. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. இப்படி எடுத்துக்கணும்னா இதுல கொடுத்துட்டாங்க அசல் தொகை. அப்ப அசல்னா P = 10,000. அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்க, ஆண்டு வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = 15. இதுக்கு 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. அதுல வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா இப்படி ஆன்சர் அர்த்தம். CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, மைனஸ்னா டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ்னா வித்தியாசம், SI தனி வட்டின்னு அர்த்தம். CI - SI கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், மைனஸ்னா டிஃபரன்ஸ், ஈக்குவல் இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்றும் இல்லை, P × R/100 the whole square போட்டுக்கணும். அடுத்தது 3 ஆண்டுன்றதுனால 3 + R/100 இது ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்குறாங்க அடிக்கடி. அதே போல 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. இந்த 2 கணக்குமே 8th மேக்ஸ் புக்ல 144வது பக்கத்துல இருக்குது. நம்மளுக்கு அசல் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை போடுவாங்க. இப்படி ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஈக்குவல் டு P எவ்வளோ இங்க பாருங்க, 10,000. P 10,000 பிராக்கெட்ல ஆறுக்கு பதில் 15 போட்டுங்க. 15% அதான் வட்டி வீதம் போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப 15/100 the whole square முடியுதுங்களா? Pக்கு வேல்யூ போட்டோம், ஆறுக்கு வேல்யூ போட்டோம். இங்க பாருங்க 3 + இங்க 15/100 அவ்வளவுதாங்க. இப்ப என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு ஒண்ணுனா கொண்டு வரணும். அடுத்த ஸ்டெப் இந்த பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணணும்.
பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியா நம்ம சுருக்கி போடலாம். இங்க பாருங்க ஈக்குவல் டு 10,000. இங்க பாருங்க விவரம் தெரியாத என்ன பண்ணீங்கன்னா இந்த 15 ஸ்கொயர் பண்ணக்கூடாது, 100 ஸ்கொயர் பண்ணி போடக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அதனால ஈஸியா அடிக்கலாம்னால இந்த பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல் போட்டுங்க. 15/100 இன்ட்டு 15/100, அதாவது 15/100 ஸ்கொயரை அப்படி எழுதிடுறேன். 15 பெருக்கி 100 × 100 10,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அடுத்தது இங்க வாங்க, இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்க பாருங்க இந்த நம்பர் வந்து 5ஆல வகுப்படும். மேல 15 கீழே 100. இங்கே சுருக்கிட்டோம்னா அடுத்து நம்ம ஈஸியா கொண்டு போகலாம். சுருக்காம போட்டா கொஞ்சம் பெருசா போகும், நம்பர் வந்து அதிகப்படி நம்பரா போகும். இங்க பாருங்க 5ஆல 3 5 15, இங்க 25 100 ரைட்டுங்களா? சுருக்கியாச்சு. 5ஆல வகுப்புறன்றதுனால மேல 3 தடவை 15, 3 தடவையும் 100 20 தடவையும் சுருக்கிட்டோம். இப்ப அடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து கீழே வந்து முழு எண் ஒரு பின்ன எண். ஒரு முழு எண்ணையும் பின்ன எண்ணையும் கூட்டும் போது கடந்த பதிவுல பாருங்க நிறைய போட்டிருப்பேன். இங்க பெருக்கணும். இங்க பாருங்க 20 இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். 20 × 3 60, 60 + 3 63 இன்ட்டு 63 வகுத்தல் 20. ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்ன எண்ணையும் கூட்டும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த பகுதியையும் இதை முழு எண்ணையும் பெருக்கணும். 100 20 × 3 60, 60 + 3 63 வகுத்தல் இந்த நம்பர் போட்டுக்கணும். உங்க ஸ்டெப் எழுதல, டைரக்டா அடிச்சு போட்டுட்டேன். இப்ப இங்க பாருங்க எல்லாமே பெருக்கல் வகுத்தல். மேலகத்து பூரா தொகுதி, கீழகத்து பூரா பகுதி. இப்ப இதை ஈஸியா அடிக்க முடிஞ்சவர்களும் அடிச்சுக்கலாம். இங்க பாருங்க இந்த 2 0க்கு 2 0, இங்க 2 0, இங்க 2 0, 4 0. இந்த 4 0 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்படியே பாருங்க எது அடிக்கலாம் பாருங்க. இப்ப பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க 5ஆல 3 5 15, இங்க என்ன வரும் 4 5 20 அடிச்சிட்டோமா? இப்ப இருக்கிறது மேல ஒரு 3 × 15 × 63 வகுத்தல் 4. இப்ப அடிக்க முடியாது, முழுசா வந்து வகுக்க முடியாது. 63 4ஆல வகுக்க முடியாது முழுசா, மீதி வராம. 15 4ஆல வகுத்தாலும் மீதி வரும். 3 4ஆல வகுக்க முடியாது. பின்ன அப்படின்னா இதுக்கு மேல் அடிச்சு சுருக்க முடியாது, முழுவதும் வகுப்படும் நம்பரா இல்ல. அப்ப என்ன பண்ணுங்க, இது அப்படியே பெருக்கிங்க. இருக்கிற ஸ்டெப் என்ன இருக்குன்னா லாஸ்டா எடுத்து பாருங்க, ஒரு 3 இன்ட்டு ஒரு 15 இன்ட்டு ஒரு 63 வகுத்தல் 4 சுருக்கி வந்துட்டான். ஃபைனலா இதுதான் இருக்குது. இப்ப இதை பெருக்குங்க. 3 × 15, 5 3 45 ஈஸியா தெரியும். 45 × 63 பெருக்குங்க. 45 × 63, 45 × 63 பெருக்குனீங்கன்னா இது பாருங்க 5 3 15க்கு 5 மீதி 1, 4 12, 12 1 13, 5 30க்கு 0 மீதி 3, 4 24, 24 3 27. சாதாரண 8 வரி பெருக்கல் தான், வாய்ப்பாடு தெரியணும். போட்டீங்கன்னா இங்க பாருங்க 5 3 0 3 7 1 8 2 பெருக்கிட்டோம். ஃபைனல் என்ன வருது 2835 வகுத்தல் 4. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இது அடிக்க முடியாது, ஏன்னா பெரிய நம்பர் ஆகுது, இது ரொம்ப சின்ன நம்பர் ஆகுது. நீங்க என்ன போடுங்க, வகுத்துருங்க பார்ப்போம். வகுத்து போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது பாருங்க 2835 வகுத்தல் 4. சாதாரண 4ஆம் வாய்ப்பாடு வகுத்தல் தான், 2வது 3வது 5ஆவதுல படிச்சது தான். அதை கவனம் வகுக்கணும். இது பாருங்க முதல் சனத்தை எடுங்க, 2ல் 4 அடங்காது, அதனால 28. 28ல் 8 4ன்னு பார்க்கணும். 5 4 20, 6 4 24, 7 4 28, 7 × 4 28. அப்ப 28 28 போச்சுன்னா 0. அடுத்துங்க என்ன ஆகுது 3. இந்த 3 இறக்கிட்டீங்க இல்லையா, 0. இந்த 3 இறக்கிட்டீங்க. இந்த 3 4ல அடங்காது, ஏன்னா 3 விட 4 பெரிய எண். அப்ப என்ன பண்ணோம்னா அடுத்த எண் இறக்கணும். அடுத்த எண் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா
இந்த 3 இந்த 4 அடங்காதுன்றதுனால ஒரு சைபர் போட்டுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அங்க சைபர் போடலைன்னா ஆன்சருக்கு தப்பாயிடும். இப்போ 3 ஒரு ஸ்தானம் இறக்கி அது அடங்கலைன்னா ஒரு சைபர் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த எண்ணு 5 இறக்குறோம் ரைட்டுங்களா. முதல்ல 3 இறக்கணும், அது அடங்கலை, அதனால சைபர் போட்டோம். திரும்ப அடுத்த எண் 5 இறக்குறோம். இப்போ இந்த 35ல் எத்தனை நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நாங்க 28, 8 நாங்க 32, 8 நாங்க 32. இப்போ பாருங்க 35ல் 32 போயிடுச்சுன்னா மீதி 3. இப்போ இந்த 3ல் 4 அடங்காதுன்றதுனால ஒரு புள்ளி குத்திக்கிறோம். இங்க புள்ளி குத்திட்டு ஒரு சைபரை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சின்ன வகுப்புல படிச்ச வகுத்தல் தான். இப்ப என்ன இருக்குது, இந்த 30ல் எத்தனை 4 இருக்குதுன்னா 7, 7 நாங் 28, 7 நாங் 28. அப்புறம் 30ல் 28 போச்சுன்னா 2. அப்புறம் ஒரு சைபர் போட்டோம்னா இங்க 5, 5 நாங் 20. ஓகே. இப்ப 2835 4ஆல வகுத்தோம்னா என்ன வருதுன்னா 708, 708.75, 708.75. இதுதான் வந்து அந்த விடை. இங்க பாருங்க ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கணக்குடைய விடை. இது ஈஸியான கணக்கு தான். ஆனா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலாவை தப்பு இல்லாம நான் போட்ட மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேக்ஸை கத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஈஸியா பிடிக்கும். இதுல ஏதாவது எசுக்கு பிசகா பண்ணீங்கன்னா இந்த சைபருக்கு போனா மாட்டீங்க பாருங்க, எல்லாமே 708, 70 தான் இருக்கும். ஒரு புள்ளி மாற்றி கொடுத்துட்டா கூட உங்களுக்கு வேல்யூ மாறிடும். இந்த புள்ளி எங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா 708 போட்டுருவீங்க. அதனால என்னுடைய ஆன்சர் வந்து 708.75. ஆப்ஷன் சி தான் அதுக்கான விடை. இது போன வருஷம் 2024 டிஎன்பிசி குரூப் 4 கேட்ட கேள்வி. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கூட்டு வட்டியில இது மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க ஒரு கேள்வி வருது. அது 1 2 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு வரும். அதை விட்டா 3 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். 2 ஆண்டுக்கு வரும்போது நான் அந்த ஃபார்முலாவை சொல்றேன். இது வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வருது. ஒரு அருமையான கணக்கு இது. இந்த கணக்கை பாருங்க, இதை போட்டு பாருங்க. இந்த சேனலை பதிவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இது மாதிரி நல்ல பதிவுல சந்திப்போம்.